மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற பாடப்பகுதி அற இலக்கியம். அற இலக்கியத்தில் இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நாலடியார். நாலடியார்ல மொத்தம் 6 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிகாரத்திற்கு 2 பாடல்கள் வீதம் அவை அமைந்திருக்கின்றன. முதல் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். ஒவ்வொரு பாடலுக்கும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் பாடலின் தலைப்பு இப்பொழுதே அறம் செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பு. இன்றுகொள் அன்றுகொள் என்றுகொள் என்று தொடங்கக்கூடிய பாடல் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். யமன் இன்றைக்கா நம்மளை பின்தொடர போகிறான், நம் உயிரை எடுக்க போகிறான். யமன் இன்றைக்கு இல்ல, அன்றைக்கோ எப்பொழுதோ எடுக்க போகிறான் என்று எண்ணாமல், யமன் நம் பின்னே நிற்கிறான் என்று எண்ணி தீய செயல்களை விலக்கிவிட்டு நல்லவர்கள் பின்பற்றக்கூடிய அறச்செயல்களை முடிந்த வகையில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சரிங்களா? மீண்டும் ஒரு முறை. யமன் இன்றைக்கா நம்மளை பின்தொடர போகிறான், என்றைக்கோ அல்லது அன்றைக்கோ என்றைக்கோ பின்தொடர போகிறான் என்று நினையாமல், யமன் நம் பின்னே நிற்கிறான் என்று கருதி தீய செயல்களை விலக்கிவிட்டு நல்லோர் பின்பற்றும் அறச்செயல்களை இப்பொழுதே முடிந்தவரை செய்யுங்கள் அப்படிங்கிறதான் இந்த பாடல் உணர்த்தக்கூடிய கருத்து. அறச்செயல்களை இப்பொழுதே செய்யுங்கள். யமன் நம் பின்னே நிற்கிறான் என்று கருதி இப்பொழுதே அறச்செயலை செய்யுங்கள், அதுவும் நல்ல செயல்களை செய்யுங்கள் என்பதுதான் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி. இரண்டாவது, வாழ்நாள் கழிதலை அறியாதவர் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல். வைகளும் வைகள் வர கண்டும் அஃது உணரார் அப்படிங்கிற பாடல். நாள்தோறும் காலை பொழுது வருவதைக் கண்டு உணராதவர். நாள்தோறும் காலை பொழுது வருவதைக் கண்டு உணராதவர் நாள்தோறும் காலை பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்று இன்புற்று மகிழ்வார் அப்படிங்கிறாங்க. மீண்டும் அந்த 2 வரியை மீண்டும் ஒரு சொல்றேன். நாள்தோறும் காலை பொழுது விடியற்காலை பொழுது வருவதைக் கண்டு உணராதவர் நாள்தோறும் அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கக்கூடியது என்று இன்புற்று இருப்பார். அவர் யார் என்றால், நாள்தோறும் காலை பொழுது வருவது என்பது நாம் வாழ்நாள் ஒன்று கழிதல் என்பதை உணராதவர் அப்படிங்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். இந்த 2வது பாடல் ஒண்ணும் கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, நாள்தோறும் வைகள் வருகிறது, நாள்தோறும் காலை பொழுது வருகிறது, அதை கண்டு அறச்செயலை செய்யணும்னு எண்ணம் இல்லாம ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்படி அது தினந்தோறும் வருதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே நாள்தோறும் வைகள் வருகிறது தான், ஆனால் அதன் நாள்தோறும் வருவதனால் நமக்கு ஒவ்வொரு நாளாக தன்னுடைய வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை உணராமல் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை இந்த பாடலுக்கு உங்களுக்கு இதா இருக்குன்னு சொன்னா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சரிங்களா? நாள்தோறும் காலை பொழுது வருவதைக் கண்டு உணராதவர் நாள்தோறும் வைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று இன்புற்று இருப்பர். அது நாள்தோறும் நடக்கிற செயல் அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் யார் என்றால், நாள்தோறும் காலை பொழுது வருவது என்பது தன் வாழ்நாள் மேல் நிகழ்வதாக வைத்து உணராதவர் அவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்து 3வது பாடல். இது அதிகாரம் கல்விங்கிற அதிகாரத்தின் கீழ் இது வருகிறது. தலைப்பு கல்வி அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் என்று தொடங்கக்கூடிய பாடல். இதுல 2 விதமா பிரிச்சுக்கலாம். இதுல எவை அழகு எவை அழகு இல்லை அப்படிங்கிறது இந்த பாடல் கட்டமைப்பு. அழகு இல்லாதது எது அப்படின்னா, முடியழகும் ஆடையினுடைய கரை அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. எது அழகுனா கல்வி அழகே அழகு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த கல்வி எப்படியாப்பட்ட கல்வியாமா? பாரபட்சம் இல்லாத நெஞ்சத்து உணர்கின்ற ஒழுக்கமுடைய கல்வி அப்படிங்கிறது. நெஞ்சத்தால் உணர்கின்ற அல்லது நெஞ்சத்தளவில் ஒழுக்கப்படுத்துகின்ற கல்வி. சரிங்களா? இப்படி சொல்லலாம். அதை எப்படின்னா, முதல்ல சொல்றேன். முடியழகும் ஆடை கரையழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. பாரபட்சம் இல்லாத ஒழுக்கத்தை மனதளவில் கற்றுத்தருகிற கல்வியே சிறந்த அழகு. பாரபட்சம் இல்லாமல் மனதளவில் ஒழுக்கத்தை கற்றுத்தருகிற கல்வியே சிறந்த அழகு அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்த பாடலுக்கு போலாமா? அடுத்து நல்ல நூல்களை கற்றல், சிறந்த நூல்களை கற்றல் தலைப்பு. அப்படி என்னன்னா, அந்த பாடல் என்ன தொடங்குதுன்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த பாடல் ஒண்ணும் கிடையாது. கல்விக்கு எல்லை கிடையாது.
கற்பவருக்கு நாட்கள் சிலதான் இருக்கின்றன. ஏன்னா வாழ்நாள் சில நாள் தானே. இப்ப கல்விக்கு உன்னுடைய எல்லையே கிடையாது. ஆனா கற்பவருக்கும் நாட்கள் சிலதான் இருக்கு. அவருடைய வாழ்நாள் சிலதான். அந்த வாழ்நாள்லையும் பல நாட்களை நோய் எடுத்துக்கொள்கின்றன. எனவே பாலையும் நீரையும் ஒன்றாக கலந்து வைத்தால் குருகு எப்படி பாலை மட்டும் உண்ணுகிறதோ அதுபோல ஆராய்ந்து நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு முறை சொல்றேன் பாருங்க. கல்விக்கு எல்லை இல்லை, கற்பவருக்கோ நாள்கள் சிலதான் இருக்கின்றன. அந்த சில நாள்களிலும் நோய்கள் சில நாட்களை எடுத்துக்கொள்கின்றன. எனவே பாலையும் தண்ணியையும் பிரித்தறியக்கூடிய குருகு போல சிறந்த நூல்களை தெரிவு செய்து படிக்க வேண்டும், ஆராய்ந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இப்ப 5வது பாடலுக்கு போறோம். இது எந்த அதிகாரம்னா அறிவுடைமைங்கிற அதிகாரத்தின் கீழே 2 பாடல்கள். முதல் பாடல் தலைப்பு மக்கள் மனம் சார்ந்தவர் அப்படிங்கிறது. இதுல என்ன பாடல் ஆரம்பிக்குதுன்னா கடல் சார்ந்தும் இன்னீர் பிறக்கும் அப்படிங்கிற பாடல்கள். இதுல ஒண்ணும் கிடையாது. கடலுக்கு பக்கத்துல கடல்னாவே உப்பு நீர் அப்படிங்கிறது நமக்கு மனசுல தெரிஞ்சுது. மலை பிரதேசம்னா நல்ல நீர் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா கடல் பக்கத்திலும் இந்நீர் உண்டு, மலை பக்கத்திலும் உவர்ப்பு நீர் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது சாத்தியம். கடலுக்கு பக்கத்திலயும் நல்ல நீர் கிடைக்கலாம், மலைக்கு பக்கத்திலயும் தவிர்க்க முடியாத உப்பு நீர் கிடைக்கலாம். அது சூழ்நிலை பொறுத்து, அந்த இடத்தை பொறுத்து. சரிங்களா? அதான் சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க பொதுப்புத்தில கடல் நீர்னா உப்பு நீர், மழை நீரா நல்ல நீர் நினைக்கிறீங்க. இல்ல, கடலுக்கு பக்கத்திலும் மின்னீர் உண்டு, மலைக்கு பெரிய பெரிய மலைகளுக்கு பக்கத்திலும் உவர்ப்பு நீர் உண்டு. எனவே மக்கள் இனம் சார்ந்தவர் அல்ல, மனம் சார்ந்தவர். மக்களை அவரவருடைய பிறப்பு இனம் சார்ந்து அணுகக்கூடாது. மக்களை மனம் சார்ந்து, அதாவது அறிவு சார்ந்து அணுகப்பட வேண்டும். ஏனென்றால் கடல்னா உப்பு நீர் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, கடலுக்கு பக்கத்துலயும் நீர் உண்டு. மழைனா நல்ல நீர் நினைக்கிறீங்க, மலைக்கு பக்கத்துலயும் கெட்ட நீர் உண்டு, உப்பு நீர் உண்டு. அதனால் அந்தந்த தன்மையை பொறுத்து தானே தவிர, அப்ப செய்யக்கூடிய செயலை பொறுத்து தானே தவிர, மனதை பொறுத்து தானே தவிர இனம் சார்ந்தது அல்ல. இங்க பிறந்துட்டா அவன் நல்லா இருப்பான், இந்த ஊர்ல இருந்தா நல்லா இருப்பான், அப்படி அல்ல. மனம் சார்ந்தது, அறிவு சார்ந்ததுதான் மனிதன். சரிங்களா? இடம் சார்ந்துதான் நல்ல நீர் கெட்ட நீர். அதாவது இடம் சார்ந்துனா அந்த தண்ணியை பொறுத்து தான் நல்ல நீர் கெட்ட நீரை தவிர இடம் சார்ந்து அல்ல. தண்ணியை பொறுத்து தான் கெட்ட நீர் நல்ல நீர் இருக்கு. அதே அதுல இங்க இருந்துட்டா நல்ல நீர், இங்க இருந்தா கெட்ட நீர் அப்படின்னு இல்லை. அதே மாதிரி இந்த இனத்துல பிறந்துட்டா நல்ல மனுஷன் இல்லை, அவனுடைய மனசை பொறுத்து தான் அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. அப்ப கடைசி பாடல் கூடும் நட்பும் கூடா நட்பும். உணர உணரும் உணர்வுடையாரை அப்படின்னு தொடங்குது. அதாவது தான் மனதில் நினைப்பவ 2 நண்பர்கள் இருக்கிறாங்கப்பா. தான் மனசுல நினைக்கிறதே எதில் இருக்கக்கூடிய நண்பரும் நினைத்தால், புரிந்து கொண்டால் அந்த நண்பரோடு உறவு கொள்ளும் போது இன்பம் கிடைக்கும். தான் நினைப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பரோடு உறவு கொண்டால் நட்பு வளரும், இன்பம் பெருகும். தான் வெளிப்படையாக சொன்னவற்றை கூட புரிந்து கொள்ள முடியாத நண்பரை விட்டு விலகினால் நோயிலிருந்து நீங்கி விடலாம், நோயிலிருந்து தப்பலாம் அப்படிங்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். தான் நினைப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நண்பரையுடன் உறவு கொண்டால் இன்பம் பெருகும். தான் வெளிப்படையாக சொன்னவற்றை புரிந்து கொள்ள முடியாத நண்பரை விட்டு பிரிந்தால் நோயிலிருந்து தப்பிக்கலாம், நோயை விட்டு நீங்கி விடலாம். அதனால் அந்த நண்பரால் உண்டாகும் நோயிலிருந்து நீங்கி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த 6 பாடலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை காணொலியை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.